வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உன்னை தேடி வருகிறேன். கதைக்குள்ள போலாமா? மாலையும் கழுத்துமாக ஆட்டோவில் இருந்து இறங்கும் தனது கணவரை பார்த்து பூரித்தபடியே வாசலுக்கு ஓடிய பார்வதி அவருக்கு ஆரத்தி எடுத்தாள். என்னம்மா பார்வதி, நான் பார்க்க எப்படி இருக்கிறேன்? சும்மா ஜம்முன்னு புது மாப்பிள்ள போல இருக்கனா என்று சிரித்தார் ராமநாதன். ஆமா ஆமா, புது மாப்பிள்ள போலவே தான் இருக்கீங்க. எங்க உங்க புது பொண்டாட்டி என்று கேலியாக சிரித்தாள் பார்வதி. தோ இருக்காளே, இவதான் என் புது பொண்டாட்டி என்று சிரித்து கொண்டே அவள் கன்னத்தை கிள்ளினார். ஆ போதுங்க, வாசல்ல நின்னுக்கிட்டு. ஐயா ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும். 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரி சரி, உள்ள போங்க. நான் ஆரத்திய வாசல்ல கொட்டிட்டு வரேன். இன்னைக்கு எத்தனை பேரு கண்ணு உங்க மேல பட்டுதோ என்று சிரித்து கொண்டே அதை வாசலில் கொட்டு சென்றாள். ராமநாதனும் சிரித்து கொண்டே பொன்னாடை பரிசுகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார். ஆரத்தியை கொட்டிவிட்டு உள்ளே வந்த பார்வதி அவருக்கு காப்பியை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அருகில் அமர்ந்தாள். என்னங்க இது, ஏகத்துக்கும் பரிசுங்க வந்திருக்கு. நிறைய பேர் வந்திருந்தாங்களா ஃபங்க்ஷனுக்கு என்று அனைத்தையும் எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். பின்ன 40 வருஷம் சர்வீஸ்னா சும்மாவா? எல்லாரும் என்ன எப்படிலாம் பாராட்டினாங்க தெரியுமா? நீ தான் அங்கெல்லாம் நான் வரலன்னு சொல்லிட்ட. வெளியுலகமே வேண்டான்னு இந்த வீடே கதியா இருந்துட்டியம்மா என்று கோபித்து கொண்டார். சரி விடுங்க, எனக்கு என்ன, இந்த வீடு தான் கோவில், அதுல நீங்க தான் தெய்வம், என் பசங்க தான் எனக்கு கிடைச்ச வரம். அதை விட்டுட்டு வேற எந்த ஆசையும் என் மனசுல இல்லைங்க என்று அன்போடு அவரை பார்த்தாள். ஆமா, இப்படியே சொல்லிட்டு. சரி சரி, நாம இனிமே ஃப்ரீ ஆகிட்டோம். பசங்களும் நல்ல வேலை குடும்பம்னு தனித்தனியா செட்டில் ஆகி நல்லபடியா இருக்காங்க. இனிமே நம்ம ஜாலியா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதுதான். சரி, எங்கெல்லாம் போலான்னு சொல்லு என்று அவள் பக்கம் திரும்பி அமர்ந்து ஆவலாக கேட்டார். அவர் சட்டியை மெதுவாக சரி செய்து கொண்டு அப்பாவியாக பார்த்த பார்வதி, என்னங்க, நான் ஒண்ணு கேட்கவா என்றாள். என்னம்மா சொல்லு, நானும் அதுதானே கேட்கிறேன் என்று சிரித்தார். இத்தனை நாளா நீங்களும் வேலை வேலைன்னு காலையில எழுந்து ஓடிடுவீங்க. ரிட்டையர்ட் ஆகிற சமயத்துல லீவும் எடுக்கக்கூடாதுன்னு நாம பசங்களையும் போய் பார்க்கவே முடியாம இருந்தது. அவங்களும் லீவு இல்லைன்னு இங்க வராம இருந்துட்டாங்க. புரியுது. அதனால இப்ப நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம், அவங்கள போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்ற, அதுதானே? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, பெரியவன் வீட்டுல கொஞ்ச நாளும் சின்னவன் வீட்டுல கொஞ்ச நாளும் இருந்துட்டு வருவாங்க. அவங்களுக்கும் நம்மளை விட்டா யாருங்க இருக்கா? ஏதோ நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படி பசங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு வருவாங்க. பேரன் கூடவும் இருந்தது போல இருக்கும். அப்புறம் சின்னவன் வீட்டுக்கு போனா நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாலும் மருமக ரெஸ்ட்ல இருப்பா. அப்ப அவளுக்கும் குழந்தை கிழந்தன்னு ஏதோ தங்கும். என்னங்க சொல்றீங்க என்று ஏக்கத்தோட அவரை பார்த்தாள். பார்வதி, நான் உனக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தனித்தனியா இருந்துக்கிறாங்க. நாம இப்ப போய் அவங்களுக்கு எதுக்கு பாரமா இருக்கிறதுன்னு. ஆனா நீ தான் கேட்க மாட்டேன்ற. இல்லைங்க, இப்ப கூட பெரியவன் போன் போட்டு என்னம்மா இங்கெல்லாம் நீங்க வரவே மாட்டீங்களான்னு கோச்சிக்கிறான். நம்ம ஆகாஷம் பாட்டி தாத்தாவை கூட்டிட்டு வாங்க பாட்டின்னு ஒரே அமக்களம். அப்புறம் நான் தான் சமாதானம் செஞ்சேன் தெரியுமா என்று முகத்தை சுருக்கினாள். அவளை பரிதாபமாக பார்த்த ராமநாதன், சரிம்மா, நீ இதுவரை எதுவும் என்கிட்ட கேட்டதில்ல, இதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிற. சரி போயிட்டு வரலாம். முதல்ல எங்க போகணும்? கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரியவன் வீட்டுக்கா இல்ல சின்னவன் இருக்கிற திருச்சிக்கா என்று கேட்டார். கோயம்புத்தூருக்கே போலாங்க, சொன்ன இல்ல ஆகாஷ் அடம் பிடிக்கிறான்னு. சரி, நான் போய் கோயம்புத்தூருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ எல்லாம் எடுத்து வை. சரிங்க, முடிஞ்சா நாளைக்கே கிடைக்குதான்னு பாருங்க, நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆகாஷுக்கு பிடிக்கும்னு ரவா லட்டு எல்லாம் கூட செஞ்சு வச்சிருக்கேன், அதுவும் எடுத்துக்கணும். அப்புறம் போன வாரம் நம்ம மருமகளுக்கு புடவை எடுத்தேன், அதுவும் மறக்காம எடுத்து வைக்கணுங்க என்று உற்சாகத்தோடு கூறிக்கொண்டே உள்ளே ஓடினாள். டக்குன்னு நின்று, என்னங்க, அப்படியே சின்னவன் வீட்டுக்கும் போறோம் இல்லைங்க என்று கேட்டாள். ஆமா, ஏன் அப்படி கேக்குற? இல்லைன்னா சொல்லு, இப்படியே வந்துடுவோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சிரித்தார் ராமநாதன். அதுக்கு இல்லைங்க, இங்க வந்துட்டு போறோமா இல்ல அப்படியே போறோமான்னு கேட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் எல்லாம் எடுத்து வைக்கணும், அதுக்காக தான். சரி, நீங்க போயிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் எல்லாம் பேக் பண்ணிடுறேன் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள். சரியானவ, பிள்ளைங்க வீட்டுக்கு போறதென்னதும் பறக்கிறத பாரு என்று சிரித்து விட்டு பரிசை எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டு புறப்பட்டார் ராமநாதன். என்னங்க, வரும்போது அப்படியே பழங்க ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க என்று உள்ளிருந்து ஓடி வந்தாள். அடை என்னம்மா,
நம்ம எந்நேரம் போவோமோ என்னமோ, அதெல்லாம் அங்க போய் வாங்கிப்போம். உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு என்றார் ராமநாதன். எனக்கு பூ மட்டும் வாங்கிட்டு வாங்க என்றாள் மலர்ந்த முகத்துடன். சரிம்மா என்றவளை அன்போடு பார்த்துவிட்டு, சரி சரி கதவை சாத்திக்க, நான் வந்துடுறேன் என்று வெளியே சென்றார். பாத்துங்க பத்ரம் என்று கூறி அவரை வழி அனுப்பிவிட்டு உற்சாகத்தோடு உள்ளே வந்தாள் பார்வதி. அன்று இரவே கோயம்புத்தூருக்கு டிக்கெட் கிடைத்துவிட டிக்கெட்டை புக் செய்த ராமநாதன் வழியில் அவர்கள் சாப்பிட ஸ்நாக்ஸ் டிஃபன் அனைத்தும் வாங்கி கொண்டார். ஹோட்டல் வாசலில் ஒரு மூதாட்டி பூக்களை வைத்து விற்று கொண்டிருக்க அதை பார்த்ததும் பார்வதி பூ கேட்டது ஞாபகம் வந்து 2 முழம் மல்லிகை பூவை வாங்கி கொண்டார். அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் பரபரப்பாக வீட்டிற்கு வர கதவு திறந்திருப்பதை பார்த்துவிட்டு, சரியானவ வீட்டை சத்தி தாப்பா போட்டுக்கன்னு சொன்னா கேட்டாளா பாரு. பிள்ளைங்களை பார்க்க போற ஜோர்ல எதுவும் காதுல ஏறாத இவளுக்கு. கதவை திறந்தே வச்சுக்கிட்டு இவ உள்ள எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பா என்று உள்ளே சென்ற ராமநாதன், பார்வதி பார்வதி இந்தா இங்க ஓடி வா. நாளைக்கு தானே நீ டிக்கெட் புக் பண்ண சொன்ன. பாரு நான் இன்னைக்கே ராத்திரிக்கு புக் பண்ணிட்டேன். நீ இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் மனசு கேட்கல பார்வதி. அதுதான் சரி. இந்தா எதுவும் செஞ்சிட்டு இருக்காத. வழியில சாப்பிட்டுக்க டிஃபன்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா பூ கேட்டியே என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்ற ராமநாதன் துணிகள் அடுக்கி வைக்கப்பட்ட பெட்டியின் மீது சாய்ந்து கிடந்த பார்வதியை பார்த்து அதிர்ந்து நின்றார். அவருக்கு மனதில் ஏதோ சந்தேகம் வர, பார்வதி பார்வதி என்று மெதுவாக நடுங்கும் குரலில் அழைத்து கொண்டு அவள் அருகில் சென்று அவளை தொட்டு திருப்பினார். பார்வதியின் உடல் கீழே சாய்ந்தது. அவர் கையில் இருந்த பூ தானாக நழுவி அவள் கழுத்தில் விழுந்தது. 10 நாட்கள் அனைத்து முடிந்து வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் சென்றுவிட இடிந்து போய் அமைதியாக தனது மனைவியின் போட்டோவிற்கு அருகில் அமர்ந்திருந்த ராமநாதனிடம் வந்த மூத்த மகன் கேசவன், அப்பா என்னப்பா இப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி என்று அவர் தோள்களை பற்றினான். ஆமாம்பா, நீங்க பதில் சொன்னாதானே நாங்க ஏற்பாடு பண்ண முடியும் என்று கூறிக்கொண்டே அங்கு வந்தான் இளைய மகன் குமார். நான் என்னப்பா சொல்றது, என் பார்வதி வாழ்ந்த இந்த வீட்டை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. அப்பா இதோ பாருங்க, நீங்க இப்பவே ரொம்ப நொந்து போயிருக்கீங்க. இனியும் இங்க நீங்க தனியா இருந்தா அம்மா ஞாபகத்துல என்ன ஆவீங்களோ அதை நினைச்சாலே எங்களுக்கு பயமா இருக்கு. தினம் தினம் நாங்க அங்க உங்களை பத்தி நினைச்சு அவசரப்படணுமா? அதுக்குதான் சொல்றோம், பேசாம எங்க கூட வந்துடுங்க. அண்ணன் வீட்டுல கொஞ்ச நாள், என் வீட்டுல கொஞ்ச நாள்னு உங்க இஷ்டம் போல நீங்க இருந்துக்கோங்க என்றான் குமார். ஆமாம்பா, அப்பதான் உங்களுக்கும் அம்மா ஞாபகம் அவ்வளவா வராது என்றான் கேசவன். அவனை நிமிர்ந்து பார்த்து விரக்தியாக சிரித்த ராமநாதன், சரிப்பா உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்க என்று தலையை குனிந்து கொண்டார். மூத்த மருமகள் கலாவும் இளைய மருமகள் லதாவும் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டு கண்ணாலேயே பேசிக்கொண்டனர். மூத்த மகன் தனது தந்தையை முதலில் 6 மாதங்கள் தான் வைத்துக் கொள்வதாக கூறி அழைத்து சென்றான். அங்கு சென்றதும் 2 நாட்கள் அமைதியாக இருந்த மருமகள் கலா பிறகு மெல்லமாக அவரை கடைக்கு சென்று விட்டு வரும்படியும் குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்லும்படியும் மாலையில் சென்று வீட்டிற்கு அழைத்து வரும்படியும் அவருக்கு வேலைகள் வைக்க ராமநாதனும் சரி என்று அமைதியாக செய்ய ஆரம்பித்தார். கேசவன் எதற்காக அவருக்கு வேலைகள் வைக்கிறாய் என்று கேட்டால் அவர் அப்படி அமர்ந்திருந்தால் அத்தையை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார் என்று பொய் சொல்லி சமாளித்தாள். கேசவன் இல்லாத சமயங்களில் அவரை முகம் காட்டுவதும் அவர் காது பட போனில் தனது தாயிடம் அவரை பற்றி ஏதாவது பேசி கிண்டல் செய்வதும் என்று அவள் செய்து கொண்டிருக்க இது எல்லாம் ராமநாதனுக்கு மனதில் வேதனை ஏற்படுத்தியது. அன்று மதியம் சாப்பிட்டு விட்டு படுத்து கொண்ட ராமநாதன் முதல் நாள் இரவு பார்வதியை நினைத்து சரியான தூக்கம் இல்லாமல் இருந்ததால் அன்று நன்கு உறங்கிவிட கலாவும் பக்கத்து வீட்டு ராதாவுடன் சேர்ந்து கொண்டு புடவை எடுக்க கடை தெருவுக்கு சென்று விட்டாள். மாலை அவள் வீட்டிற்கு வருவதற்குள் மணி 4 ஆகிவிட ராமநாதன் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து ஆவேசமடைந்தாள். என்ன மாமா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? நான் போகும்போதே என்ன சொல்லிட்டு போனேன்? சாப்பிட்டு தூங்காதீங்க தூங்காதீங்க, நானும் வெளியில போறேன், குழந்தைய கூட்டிட்டு வரணும்னு சொன்னேனா இல்லையா? இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நான் சொல்றத காதுல போட்டுக்காம தூங்கிட்டா இருக்கீங்க. இப்பவே மணி 4 ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. உங்களால செய்ய முடியலன்னா அப்பவே சொல்றதுக்கு என்ன? நானாவது போயிருப்பேன் இல்ல என்றவள் பத்ரகாளியாக கத்த வாரி சுருட்டி கொண்டு எழுந்த ராமநாதன், இல்லம்மா நேத்து ராத்திரி சரியா தூக்கம் வராம ஏதோ அப்படியே கண்ணா சிந்துட்டேன். இருமா இதோ போய் குழந்தைய நானே கூட்டிட்டு வந்துடுறேன் என்று பரபரப்பாக சட்டியை கூட போடாமல் மேல் துண்டை எடுத்து போர்த்தி கொண்டு வெளியே ஓடினார். பார்வதியின் நினைவாலும் அதனால் சரியாக சாப்பிடாமலும்
மிகவுமே மெலிந்து போயிருந்த ராமநாதனுக்கு மனதுடன் சேர்ந்து உடலும் தளர்ந்து போயிருந்தது. கண்களின் வழியே வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்தபடி அவர் பள்ளிக்கு செல்ல வாசலில் நின்று கொண்டிருந்த ஆகாஷ் அவரை பார்த்து தாத்தா என்று ஓடி வந்தான். அருகிருந்த அவனது டீச்சர், என்னய்யா இன்னைக்கு வர லேட் ஆயிடுச்சு, நானே இப்ப அவங்க அம்மாவுக்கு போன் போடலான்னு இருந்தேன் என்று கூறினாள். இல்லம்மா, நான் தான் ஏதோ கவனம் இல்லாம இருந்துட்டேன். ரொம்ப நன்றிம்மா என்று அவள் கையில் இருந்த ஆகாஷின் பேக்கை வாங்கி கொண்டார். அவரை பரிதாபமாக பார்த்து கொண்டே, சரியையா, அதனால என்ன இருக்கு, சரி பார்த்து பத்திரமா போங்க என்று கூறிவிட்டு பாய் ஆகாஷ் என்றாள். பாய் டீச்சர் என்றவளுக்கு டாட்டா காட்டிவிட்டு தனது தாத்தாவின் கையை பிடித்து கொண்டு உற்சாகமாக நடத்தான் ஆகாஷ். வீட்டிற்கு சென்றதும் கலா உம்மென்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு தனது வேலைகளை பார்த்து கொண்டிருக்க ராமநாதனும் மௌனமாகவே தனது அறையில் இருந்து விட்டார். மாலை அவருக்கு காஃபி டிஃபன் எதுவும் வரவில்லை. இரவு கேசவன் வீட்டிற்கு வர அவர்கள் அறையில் பூகம்பம் வெடித்துக் கொண்டிருப்பது அவர் கவனித்துக் கொண்டு திருவாசகத்தை படித்துக் கொண்டிருந்தார். மறுநாள் காலை கேசவன் தயங்கிக் கொண்டே தனது தந்தையின் அறைக்கு வர அதற்குள் ராமநாதன் தயாராகி தனது பெட்டியை எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். அப்பா, என்னப்பா, எங்க கிளம்பிட்டீங்க என்று அவன் அதிர்ந்து கேட்க, நீ காலையில எங்க என்ன போக சொல்ல தயங்கிக்கிட்டே வந்தியோ அங்கதான்ப்பா என்றார் அமைதியாக சிரித்து கொண்டு. அப்பா, அது என்று கேசவன் தடுமாற, கேசவா, நீ ஒன்னும் சங்கடப்படாத, எனக்கு இதுல ஒன்னும் வருத்தம் இல்லை. நானே கொஞ்ச நாளா சின்னவன் வீட்டுக்கு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா, அதுக்கு இல்லப்பா, 6 மாசம் நான் உங்களை பார்த்துக்கணும், 6 மாசம் அப்புறம்தான் அங்க உங்களை அனுப்புறதா நான் குமார் கிட்ட சொன்னேன். ஆனா இப்போ 1 மாசத்திலேயே நீங்க அங்க போனா அவன் ஏதாவது, அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டான்ப்பா. நான் எதனா சொன்னா தானே, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ நிம்மதியா இரு. சரி, நான் கிளம்புறேன் என்று வெளியே சென்றார். அப்பா இருங்கப்பா, நானே வண்டி ஏத்தி விடுறேன் என்று அவசரமாக அவர் கையிலிருந்த பெட்டியை வாங்கி கொண்டான் கேசவன். ராமநாதனை பார்த்ததும் குமார் சந்தோஷமடைய லதாவின் முகத்தில் தான் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அன்று இரவு தனது அறையில் கேசவனை கேள்வியாக கேட்டு தொலைத்து விட்டாள். ஏய், எதுக்கு இப்படி சும்மா நொயின்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்கிற? அவருக்கு அங்க இருக்க பிடிக்கலையோ என்னவோ, அதுதான் இங்க வந்துட்டு இருக்காரு. வீரன், இப்ப அதனால என்ன உனக்கு பிரச்சனை என்று எரிந்து விழுந்தான் குமார். அதுக்கு இல்லைங்க, உங்க அண்ணன் வீட்டுல 6 மாசம், இங்க 6 மாசம்னு தானே அவரை வச்சுக்கிறதா பேச்சு. இப்ப திடுதிடுப்புன்னு 1 மாசத்திலேயே வந்து நிக்கிறாருன்னா அங்க என்ன நடந்திருக்கோன்னு தான் மண்டை குடைச்சலா இருக்கு. ஒருவேளை உங்க அண்ணி எதனா சொல்லியிருப்பாங்களா, இல்ல உங்க அண்ணன் எதனா சொல்லியிருப்பாரா, இல்லனா இவரே தான் வந்துட்டு இருப்பாரா? அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஏன்னா அங்கன்னா அவங்க பேரன் இருக்கான், அங்கேயே இல்லாம இங்க நமக்கும் இன்னும் குழந்தைங்க கூட இல்ல. அப்படி இருக்கிற நம்ம கிட்ட வந்திருக்காருன்னா விஷயம் ஏதாவது பெருசா இருக்குமோ என்றாள். உன் யோசனையில கல்லை விட்டு எறிய, பேசாம நீ இப்ப என்ன தூங்க விட போறியா, இல்ல நான் எழுந்து வெளியில போயிடவா என்று கத்தினான். இல்லைங்க, நான் ஒன்னா சொல்லல, விடுங்க, நானே இதை கண்டுபிடிக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு படுத்து கொண்டாள். மறுநாள் காலை அவள் கலாவிற்கு போன் செய்து விசாரிக்க, ஓ அதுவா சங்கதி, ஒரு வேலை செய்ய சொன்னதுக்கு அவர் எப்படி கோச்சிட்டா இங்க வந்துட்டாரு, சரியான ஆளுதான் என்றாள். ஆமாண்டி, அந்த ஆளு சரியான சோம்பேறி. அத்தை இருக்கும்போது அவங்களே எல்லாம் செஞ்சு பழகிட்டாங்க. இந்த ஆளு வேலைக்கு போறது வர்றதுன்னு தவிர வேற எதுவும் செய்ய மாட்டாரு. உக்காந்துகிட்டே நல்லா ஓபி அடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அப்படிலாம் இருக்க முடியுமா? அதுதான் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்கன்னு ஒரு சின்ன வேலையை கொடுத்தேன், அதுக்கு போய் கோச்சிட்டு அங்க வந்துட்டாரு. ஏ லதா, நீ அப்படியே அந்த ஆளு மேல பரிதாபப்பட்டு சும்மா விட்டுடாத, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். நான் இங்க அவருக்கு வேலை சொல்றேன்னு அங்கேயே பர்மனண்டா இருந்துடுவாரு என்று ஏற்றி கொடுத்தாள். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான், நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று போனை வைத்தாள் லதா. 4 நாட்கள் ஏதோ அமைதியாக இருந்த லதா வேளா வேலைக்கு ராமநாதனுக்கு அனைத்தும் செய்து கொண்டிருக்க, ராமநாதனும் ஏதோ தனது வேலைகளை பார்த்து கொண்டு நிம்மதியாக இருந்தார். மாலை அருகில் இருக்கும் பார்க்கிற்கு மெதுவாக நடந்து சென்று சிறிது நேரம் நடைபயிற்சி செய்து விட்டு வருவதும், வரும் பொழுதே வழியில் இருக்கும் காய்கறி கடையில் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வருவதும் என இருந்தார். இதற்கே குமார் அந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் என்றும் நானே பார்த்து கொள்கிறேன் என்றும் கூற, ராமநாதனும் தனது 2வது மகன் வீட்டிலேயே ஏதோ சற்று நிம்மதியாக இருப்பதாக உணர்ந்தார். அன்று காலை குமார் ஆபீஸிற்கு சென்றதும், மாமா
அவரோட ஷர்ட் பேண்ட் எல்லாம் லாண்ட்ரியில கொடுத்துருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அவரு வரத்துக்குள்ள டைம் ஆகிடும், கடை மூடிடுவாங்க, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு என்று சீட்டை கொண்டு வந்து கொடுத்தாள் லதா. சரிம்மா, அதுக்கு என்ன, நான் போயிட்டு வரேன் என்ன அந்த சீட்டை அவர் வாங்கி கொண்டு கிளம்பினார். கீழே சென்றதும், அடடா, மரும கிட்ட லாண்ட்ரி எங்க இருக்குன்னு கேட்க மறந்துட்டனே, திரும்ப இந்த 2 மாடி ஏறணுமே என்று அவர் யோசித்து கொண்டு நிற்க, என்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு மெலிதாக சிரித்து கொண்டே அவரை பார்த்து கொண்டு கையில் காய்கறி கூடையோடு அருகில் வந்தாள் ஒரு பெண். அவளை உற்று பார்த்த ராமநாதன், நீங்க நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற என்று தயங்கினார். ஆமாங்க, நான் உங்க மகன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ரமேஷ் வீட்டுல தான் இருக்கிறேன். நான் ரமேஷோட அம்மா தான், பேரு பிருந்தா என்றாள். அப்படியா? இவங்க கோலத்தையும் அந்த வீட்டுல இவங்க செய்யற எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் அந்த வீட்டு வேலைக்கார அம்மா இல்லை இவங்களை நினைச்சேன் என்ன மனதில் நினைத்து கொண்ட ராமநாதன், பார்த்திருக்கம்மா, அப்பப்ப நீங்க மாநில துணியை காய போட போகும்போதும் திரும்ப சாயங்காலத்தில் அதை எடுத்துட்டு வரும்போதும் பார்த்திருக்கேன் என்றார் புன்னகை செய்து கொண்டு. ஆமா, உங்க மனைவி கொஞ்ச நாள் முன்னதான் தவறிட்டாங்களாமே, என் மருமக கிட்ட லதா சொல்லிட்டு இருந்தா, அப்ப கேட்டேன். ஏன், என்னாச்சு என்றால் பரிதாபமாக. விதி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதாம்மா, வேற என்ன சொல்றது. சின்ன வயசுல இருந்து உழைச்சவ, நான் ரிட்டையர்ட் ஆனதும் எல்லா கடமையும் முடிச்சிட்டோம், இனி அவளை சந்தோஷமா கிட்ட இருந்து பாத்துக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு அவ இடம் கொடுக்காம போயிட்டா. சரி, உங்களுக்கு தம்பி ஒரே பிள்ளையா? உங்க வீட்டுக்காரரு? அவர் எப்போ போய் சேர்ந்துட்டாரண்ணா, இவன் ஒருத்தன் தான் உலகன்னு எப்படியோ வளர்த்துப்புட்டேன். அவனும் நல்லா படிச்சு நல்ல வேலையும் தேடிக்கிட்டான். சொந்தத்திலேயே பொண்ணையும் பார்த்து கட்டி வச்சேன். 2 பேர பசங்க இருக்காங்க, அதுங்களை பார்த்துக்கிட்டு இங்கே விழுந்து கிடக்கிறேன் என்று மெலிதாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் சந்தோஷம் இல்லை என்பதை நன்கு தெரிந்து கொண்டார் ராமநாதன். நான் உங்களை ஒரு நாள் பார்க்கு கிட்ட கூட பார்த்தேன், பெஞ்சில உட்காந்துட்டு இருந்தீங்க, அப்பவே உங்ககிட்ட பேச வந்தேன், ஆனா நீங்க கவனிக்காம போயிட்டீங்க என்றார் ராமநாதன். ஆமா, அப்பப்ப மனசு ரொம்ப கனத்துட்டா தனிமையை நாடி போயிடுவேன், அப்புறம் அந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்சதும் வந்துடுவேன். சரி, நீங்க என்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்க? என் மருமகள் லாண்ட்ரிக்கு போயிட்டு வர சொன்னா, வர்ற அவசரத்துல எங்க இருக்குன்னு கேட்காம வந்துட்டம்மா, திரும்பவும் 2 மாடி ஏறி போகணுமேனே யோசிச்சுட்டு இருந்தேன் என்றவர் கூற, அதுவா, அதுக்காக நீங்க மாடிக்கு போகணும், எனக்கே தெரியும், நானே சொல்றேன் என்று கூறினாள். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ், நான் போயிட்டு வந்துடுறேன் என்றார் ராமநாதன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டு சென்றாள் பிருந்தா. அன்றிலிருந்து பிருந்தாவும் ராமநாதனும் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்வதும் நல்ல முறையில் பழகவும் ஆரம்பித்தனர். பார்க்கில் தனது பேர பிள்ளைகளை விளையாட அழைத்து வரும் பிருந்தா அவர்கள் விளையாடும் வரை அங்கிருக்கும் பெஞ்சில் அமர்ந்திருக்க, அங்கே நடைபயிற்சிக்கு வரும் ராமநாதன் அவளிடம் அமர்ந்து பேசி கொண்டிருப்பார். தனது மருமகளாலும் மகனாலும் கொடுமைக்காலான பிருந்தா ஏதோ அவரிடம் தனது மனதில் இருக்கும் சங்கடத்தை கூறி ஆறுதல் அடைய, அவரும் அவளுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறி தான் படிக்கும் திருவாசகம் புத்தகத்தை கொடுத்து அவளையும் படிக்க சொல்லுவார். இதனால் பிருந்தாவிற்கும் மனது கொஞ்சம் லேசாக, நாள் முழுதும் வேலையோடு சிரமப்படும் அவளுக்கு ராமநாதனை மாலையில் சந்தித்து பேசும் அந்த 1 மணி நேரம் மிகவும் பொழுதுபோக்காகவும் மனதிற்கு தெம்பாகவும் இருந்தது. ராமநாதனுக்கும் பிருந்தாவுடன் பழகுவது ஏதோ சற்று நிம்மதியை கொடுத்தது. இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று மாலை பிருந்தாவிடம் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்த ராமநாதன் சோஃபாவில் குமார் கோபத்தோடு அமர்ந்திருப்பதும் அருகே மருமகள் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டிருப்பதையும் பார்த்தார். என்ன குமார், ஏன் இன்னைக்கு டல்லா இருக்கிற, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறியே என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தார். டக்குன்னு திரும்பி அவரை பார்த்த குமார், எங்கப்பா போயிட்டு வரீங்க என்றான். நான் இங்கதான் பக்கத்துல பார்க்குக்கு போயிட்டு வரேன் என்றார் ராமநாதன் ஒன்னும் புரியாமல். எதுக்கு? இது என்னப்பா, நான் தினமும் வாக்கிங் அங்கதான் போயிட்டு வருவேன். அது சரி, வாக்கிங் பார்க்கில் தான் போகணுமா? இங்கதான் இவ்வளவு பெரிய மொட்டை மாடி இருக்குல்ல, அங்க போனா என்ன என்று கத்தினான். அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்த ராமநாதன், என்னப்பா, நான் பார்க்கில் வாக்கிங் போறதால உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டே இருவரையும் பார்த்தார். நீங்க அந்த பார்க்குக்கு போறதால எங்க மனம் போது. ஏன், அங்க என்ன இருக்கு? மாமா, போது நிறுத்துங்க, அங்க தினமும் நீங்க எதுக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பிருந்தாமாவோட அரட்டடிக்க தானே. ச, என்ன இது, அத்தை இறந்து இன்னும் 6 மாசம் கூட முழுசாகல,
அதுக்குள்ள உங்களுக்கு புத்தி இப்படியா போகணும் என்று முகத்தை திருப்பினாள். ராமநாதன் அதிர்ந்து போக, லதா என்று கோபத்தோடு கத்தினார். அப்பா போதும், அவளை ஏன் கொச்சுக்கிறீங்க? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆரம்பத்துல இருந்தே அவ என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. உங்க அப்பா அந்த பிருந்தாமாவோட அங்க இங்கன்னு நின்னு பேசுறதும் ஈன்னு இழிக்கிறதும் எல்லாரும் பார்த்துட்டு என்கிட்ட ஒரு மாதிரி சொல்றாங்கன்னு. நான் தான் அதெல்லாம் நம்பல. ஆனா இன்னைக்கு அவங்க மருமகளே வந்து இவகிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. இதனால அவங்க மானம் போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஏன்பா ஏன்பா இப்படி எங்க மானத்தை வாங்குறீங்க? ஏதோ அம்மா இல்லாம நீங்க அங்க சங்கடப்படுவீங்களே, தனியா அவதிப்படுவீங்களேன்னு உங்க மேல பரிதாபப்பட்டு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டா இந்த வயசுல சே உங்க புத்தி இப்படியா போகணும்? ஏதோ போட்டதை சாப்பிட்டு ஒரு மூலையில விழுந்து கிடக்காம என்ன இது அசிங்கம்? நாங்க எங்க கௌரவமா இருக்கோம், எங்க மானத்தை வாங்கிட்டு போயிடாதீங்க என்று ஆத்திரத்தோடு கத்தினான். அவனது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஈட்டியை போல் அவர் இதயத்தில் நுழைய அமைதியாக எழுந்து வெளியே சென்றார் ராமநாதன். அருகே இருக்கும் கோவிலில் சென்று மண்டபத்தின் தூணில் அவர் சாய்ந்து கொள்ள அருகே யாரோ விசும்பும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து சுற்றி பார்த்தார். சற்று தூரத்தில் இருக்கும் தூணில் சாய்ந்தபடி பிருந்தா அழுது கொண்டிருக்க அவளை பார்த்த ராமநாதன், பிருந்தா என்னம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே எழுந்து அவளிடம் சென்றார். அவரை பார்த்த பிருந்தா மீண்டும் கத்தி அழ ஆரம்பித்தாள். அம்மாடி பிருந்தா, என்னம்மா? முதல்ல கண்ணத்தோட என்னம்மா, என்ன ஆச்சு என்று அவள் அருகில் அமர்ந்தார். அண்ணா, நான் உங்களை கூட பிறந்த பொறப்பா நினைச்சு பழகிறேன். பிள்ளையாலையும் மருமகளாலையும் நொந்து போன என் மனசுக்கு உங்க நட்பு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் ஒரு ஆதரவா இருந்தது. ஆனா அதையும் என் மருமக இன்னைக்கு ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டா. அண்ணா, எனக்கு இனியும் இந்த உடம்புல உயிரை வச்சுக்கிட்டு அப்படி மானக்கிட்டு வாழவே பிடிக்கல. சின்ன வயசுல எல்லாம் நான் தன்னந்தனியா என் பிள்ளையோட கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் மானத்தோட கௌரவமா வாழ்ந்துட்டு இன்னைக்கு வயசான காலத்துல என் மருமக வாயால இப்படி ஒரு பேச்சை கேட்கணுமான்னு இருக்கு. என்னை ஏன் இன்னும் வச்சிட்டு இருக்கிறேன்னு அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்கதான் வந்தேன் என்று கதறினாள். அம்மாடி, நானும் அதேதாம்மா கேட்க வந்தேன் என்று கம்மிய குரலில் கூறினார் ராமநாதன். அப்பனா உங்க வீட்லயும்? ஆமாம்மா. சரி, நேரமாகுது, இருட்டிடும், நீ வீட்டுக்கு போமா. அப்புறம் பசங்க நம்மளிங்க பார்த்துட்டு தப்பா எடுத்துக்க போறாங்கம்மா, போ என்றார். இல்லைண்ணா, நான் இனிமே அந்த வீட்டுக்கு போறதா இல்லை. அண்ணா, பெத்த பிள்ளை வீட்டுல ஒரு வாய் சோத்துக்கு இப்படி மாடு போல உழைச்சிட்டு மானம் கெட்டு இருக்கிறதுக்கு இந்த உழைப்ப வேற எங்கேயாவது செஞ்சு மானத்தோட ஒரு வாய் கஞ்சி கிடைச்சா குடிச்சுக்கிறேன். போதுண்ணா, எனக்கு அது போதும் என்று ஆவேசமாக கூறினாள். சற்று நேரம் அமைதியாக யோசித்த ராமநாதன், சரிம்மா, உன் மனசுல எப்படி தோணுதோ அப்படியே செய். இனிமே நானும் அங்க இருக்க போறதில்ல. என் பார்வதி வாழ்ந்த வீட்லயே போய் விழுந்துட போறேன். உன்னையும் என்னோட கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா நம்ம பிள்ளைங்க இனி நம்ம சாகர வரைக்கும் நம்மள நிம்மதியா விட மாட்டாங்க. அதுக்குதான் யோசிக்கிறேன். சரி, நான் ஊருக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். அப்படியே உன்னை பக்கத்துல இருக்கிற முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு போயிடுறேன், வா என்று அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டார். அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா என்று அவரை கையெடுத்து வணங்கினாள் பிருந்தா. அப்பொழுது குமாரிடமிருந்து அவருக்கு போன் வர அதை பார்த்து போனை கட் செய்து பேக்கில் வைத்து கொண்டார். அவளை அழைத்து சென்று அங்கிருந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ட ராமநாதன் ஊருக்கு புறப்பட அவரை கையெடுத்து வணங்கி நன்றிகள் கூறி வழி அனுப்பினாள் பிருந்தா. ட்ரெயினில் ஏறி அமர்ந்த ராமநாதன் மெதுவாக சீட்டில் சாய ட்ரெயின் புறப்பட்டது. அவரது மனைவி பார்வதியின் முகம் அவர் மனக்கண்ணில் ஓடியது. பார்வதி, பாத்தியா பார்வதி, நம்ம பசங்களை பத்தி நான் அவங்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நீ என்ன சொல்லுவ? அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம பசங்க நம்ம மேல பாசமா இருக்காங்க, நான் இல்லைன்னா கூட உங்களை தாங்குவாங்கன்னு சொல்லுவியே. பாரு பார்வதி, இன்னைக்கு என்னை எப்படி அம்போன்னு நிறுத்திட்டாங்க. பார்வதி, அவங்க என்னை வேலை வாங்கினதும் மூஞ்சி காட்டினதும் கூட எனக்கு வருத்தம் இல்லை பார்வதி. சகோதரி போல ஒரு அப்பாவி கிட்ட நான் பழகினதுக்கு என்னை தப்பா பேசிட்டாங்களே. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிட்டு இருந்தேன்னு அவங்களுக்கு தெரியாதா? நாம வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும் போது நான் இப்படி செய்வேனான்னு அவங்க ஒரு நிமிஷமும் யோசிக்கலையே பார்வதி. போதும் பார்வதி, இனிமே நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. அதுதான் நம்ம வீட்டுக்கே கிளம்பிட்டேன். ஆனா ஆனா நீ அங்க இருக்க மாட்டியே பார்வதி. நாங்க தனியா என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன் என்று மனதிற்குள் கதறினார். பிறகு அவரே கண்களை மெதுவாக துடைத்து கொண்டு,
என்னவோ பார்வதி, இந்த கொடுமையெல்லாம் உனக்கு நடக்காம நீ எனக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டியே, அது ஒரு பக்கம் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா நீ அன்பே உருவானவ. உன்னால இந்த கொடுமையெல்லாம் ஒரு நிமிஷம் தாங்க முடியாது. உன் பால் போல மனசு அதை தாங்கவும் தாங்காது. அதுதான் ஆண்டவன் உன்னை முதலையே என் கையால நிம்மதியா அனுப்பிட்டாரு. நான் கூடிய சீக்கிரம் உன்னை தேடிக்கிட்டு வந்துடுறேன் பார்வதி. உன்னை விட்டுட்டுமே என்னால ரொம்ப நாள் இருக்க முடியாது என்று கண்களை துடைத்து கொண்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எதிர் சீட்டில் இருந்த ஒரு இளைஞன், அப்பா, நானும் அப்பிருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க ஏதோ சங்கடத்தோட இருக்கீங்க போல தெரியுது. உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா? சொல்லுங்க, செயினை நிறுத்திட்டு டாக்டரை வர வைக்கிறேன் என்றார். இல்லப்பா, உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசுதான் சரியில்லை. சரி கண்ணு, நான் அப்படி படுத்துக்கிறேன். ஆமா, நீங்க எங்க தம்பி இறங்குவீங்க என்று கேட்டார். நான் சென்னையில தான் இறங்குவேன் என்றான் அந்த இளைஞன். அப்படியா, ரொம்ப நல்லதா போயிடுச்சு. அப்ப நான் நல்லா தூங்கிட்டா என்னை எழுப்பி விடுங்க தம்பி. ஏன்னா நான் நிம்மதியா தூங்கி பல நாள் ஆயிடுச்சு. அந்த அசதியில நல்லா தூங்கிடுவேன். சரிப்பா, அதனால என்ன இருக்கு, நீங்க நிம்மதியா தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றார். ராமநாதன் மெதுவாக சீட்டில் காலை நீட்டி படுத்துக் கொண்டார். பார்வதியின் நினைவு வர அவளை நினைத்தபடியே கண்களை மூடினார். காலை சென்னை எக்மோரில் ட்ரெயின் நின்றதும், அப்பா அப்பா என்று அவரை தொட்டு எழுப்பினான் அந்த இளைஞன். அவரது உடல் சில்லிட்டு இருந்ததை பார்த்து அதிர்ந்து போனான். முதல் நாள் இரவு அந்த உடலில் இருந்த உயிர் இப்பொழுது எங்கு சென்றது? ஆம், அது அவர் பார்வதியை தேடித்தான் சென்று விட்டது. இந்த ரயில் பயணத்தில் அவர் உடல்தான் சென்னையை வந்தடைந்ததே தவிர அந்த உயிர் தனது உயிருக்கு உயிரான பார்வதியின் உயிரோடு கலக்க சென்று விட்டது. இத்துடன் உன்னை தேடி வருகிறேன் கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.